வெல்கம் பேக் டு நிவித்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நிவித்ராவோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி பண்ணுறேன். ஒரு பேஷனில் 1.5 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு கப் தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணணும். நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மேரினேட் ஆகணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 2, 3 கிராம்பு, கொஞ்சம் மிளகாய் வற்றல் போட்டுக்கோங்க. ஒரு 10 மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனியா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. போட்டு வதக்கி விடுங்க. ஆயிலெல்லாம் எதுவும் தேவையில்லை. ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கேஷ்யூவில் கொஞ்சம் மண் இருக்கும். இன்னும் 100 கிராம் எடுத்திருக்கேன் கேஷ்யூ. இப்போ அந்த கேஷ்யூவில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான், சரியாயிடுச்சு. இப்போ அதில் நான் சின்ன வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயமும் வதக்கி விடுங்க. ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். இப்போ நான் அதில் 1 கப் தக்காளி போட்டுக்க போகிறேன் நான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் தக்காளி. கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இது தண்ணி விட்டு நான் பாயில் பண்ண போகிறேன் இது. இப்போ போதும், இது கொஞ்ச நேரம் வதங்கினது போதும். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி தான் நான் இதை வேக வைக்க போகிறேன். போதும், இது வெங்காயமும் தக்காளி வதங்கினது போதும். இப்போ சின்ன கிளாஸ் அளவு பாருங்கள், தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். இப்போ மூடி விட்டுடலாம். அதை கலரி விட்டுட்டு அதை மூடி விட்டுடலாம். போதும் கலருனது. இப்போ மூடி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியை மாத்திரம் இருத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை ஆற வச்சுட்டு நீங்கள் அரைங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. வெந்துடுச்சு, அது பாதி வேக்காடு வெந்துடுச்சு. பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதை விழுதாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 100 ml விட்டுக்கோங்க. இப்போ அதில் 2 பிரிஞ்சி இலை பொரிஞ்சதும் 2 கிராம்பு பட்டை போட்டுக்கோங்க. கிராம்பு பட்டை பொரிஞ்சதும் ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் போதும். ஆல்ரெடி இதில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு ஏலக்காய் போதும். ஏலக்காய் போட்டதும் நம்ம மேரினேட் பண்ண அந்த சிக்கன் அதில் போடுறோம். சிக்கனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஒரு 10 மினிட்ஸ் அதில் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அந்த சிக்கன் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா கலரி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ அது வதங்கிட்டே இருக்கும் போதே அதில் தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ மூடி விடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிக்கன் வேகணும். இந்த தயிர்லேயே வேகணும். இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் தயிரில் இருக்கிற தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டை நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணணும். போட்டு கலரி விடுங்க. அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மசாலையும் போட்டு கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இதில் நான் ஆல்ரெடி உப்பு மேரினேட் பண்ணும்போது போட்டிருக்கேன் நான். உப்பு இப்போ போடலை நான். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட போகிறேன். தனியா பொடி 2 ஸ்பூன். ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுக்கோங்க.
மிளகா பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலைன்றதுனால நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்துட்டு இருந்தால் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் இருந்தது அதை வாஷ் பண்ணி விடுறேன். தண்ணி இதை நம்ம நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இருந்தாலும் அதில் வேகும் போது தண்ணி ஜாஸ்தி வரும். அதனால மீடியம் தண்ணியே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கிளறிட்டு உப்பு இதை காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி விடணும். நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாம் பாயில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. போதும் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொதிச்சிடுச்சு நல்லா பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த நிவித்ராஸ் சிக்கன் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய ஸ்பெஷல் கிரேவி இது. மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ.